அவன் குதிரைய குடுக்கல, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உன் குதிரைய தள்ளிக்கின்னு போயிடும். அப்புறம் துரை நீ காலை விரிச்சுக்கின்னு அந்தரத்துல தொங்க வேண்டியதுதான். அப்புறம் போறவங்க வர்றவங்க எல்லாம் உன் மூஞ்சில காரி தூ 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 அப்படின்னு துப்பிக்கிட்டே இருப்பாங்க. எதப்பா குதிரை வண்டிக்காரா? இன்னாயா இன்னா உன்னை மேல் ஹரி உடனே கூட்டினு வர சொல்லிருக்காரு. தெரியல, நான் துரையோட சம்பந்தம் பேசிட்டு இருக்கேன். வர முடியாது போ. சம்பந்தம் பேசிட்டு இருக்கியா? ஆமா, உனக்கு எதை இனம் கொடுக்கணும்னு சொல்லி உடனே கூட்டினு வர சொல்லி இருக்காரு. வாபா. இனாமா இந்த அப்படி லட்சுமி, இந்த தூரம் எங்கேயும் ஓடி போடாம பாத்துக்கோ, இல்லன்னா இவ்வளவு தூரம் பேசுனதெல்லாம் வீணா போயிடும். ஆமா சொல்லிட்டேன். கார் கொண்டு வந்திருக்கேன் சொல்லிருக்கேன். எங்கயா கார்? இதான். இதா காரா? இதை விட ஒரு சின்ன கார் கிடைக்கலையா உனக்கு? ஒரு பெரிய மனுஷனை கூட்டிட்டு போறதுக்கு பெரிய கார் கொண்டு வரக்கூடாது. எல்லாம் சின்ன புத்தி தான், ஜுஜ்பி பசங்க. உக்கார். ஸ்டார்ட். என்ன கார் கொண்டு வந்திருக்கீங்கடா? இப்படா வசதியாக்கிது. வீடு வச்சிருக்காயா? என்ன பாக்குற? ஓ பெரிய வீடு. தீப்பெட்டியாரு உங்க அப்பம் கொடுக்குறாரா? இவன் தான் அவனா? பாட்டு போப்பா. என்ன வண்டி வச்சுக்கீங்களா? உடம்பெல்லாம் ஆடுது. டக்கோட்டா வண்டி. நம்ம டாங்கால ஒரு வாட்டி குந்துக்குன்னு பாரு, சும்மா பிள்ளைல போற மாதிரி இருக்கும். பள்ளம் பார்த்து அமுத்து ஜாக்கிரதை. அட்டாக்கர் இப்ப பண்ணி போ, கம்மன் போ. ஆமா வெல்கம், வெல் டன். என் பொண்ணுடைய உயிரியை நீ காப்பாத்திருக்க. அதுக்காக உன்னை எவ்வளவு பாராட்டினாலும் பத்தாது. 4:20 டைம் சொன்ன. எனக்கு 4:75 வரைக்கும் டைம் இருக்கு. எவ்வளவு பாராட்டணுமா பாராட்டிக்கோ. யூ நாட்டி பாய். கம் ஆன், உட்கார். எங்க உட்காரு? இதோ இது உன் வீடு, எங்க வேணாலும் உட்காரு. இது என் வீடு. எஸ். தள்ளு. அப்போ இது என்னுடைய அரண்மனை. ஆமாமா. இனிமே நான் இங்கே தங்கலாம். தாராளமா தங்கலாம். நான் ஒண்ணு சொல்றேன், நீங்க செய்வீங்களா? என்ன வேணாலும் செய்யறேன். நீங்க எல்லாம் போய் என் குடிசையில தங்கிடுங்க. யூ நாட்டி பாய். இருக்கட்டும். என்னைக்குதான் நீங்க எல்லாம் சொன்னதை செஞ்சிருக்கீங்க? ரொம்ப வேடிக்கையா பேசுறான் இல்ல? ஆமா 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 ஆமா. இவன் ரொம்ப நல்லவன். ஏப்பா எதுக்கா அனாவசியமா லொக்கு லொக்குன்னு குதிரை வண்டி ஓட்டி கஷ்டப்படுற? எங்க கூட சேர்ந்து நானும் உங்க மாதிரி பெரிய மனுஷன் ஆயிலாம் சொல்றீங்க. கரெக்ட். நான் சொல்லல. இவன் ரொம்ப நல்லவன். ஏப்பா பட்டை அடிச்சிருக்கியா? சாராயம். ஐயோ, சாராயத்தை குடிச்சு எதுக்காப்ப வீணா உடம்புக்கு எடுத்துக்கிற? உனக்கு நான் ஃபாரின் ட்ரிங்க்ஸ் கொடுக்கறேன். கம் ஆன் கம் ஆன். போதுப்பா ஜாக்கி ஊத்திடாத. எல்லாம் உனக்கு தான். எனக்கா? இவ்வளவு படம் நான் எங்க வச்சுக்க போறேன்? நமக்கு பேங்க்ல கணக்கு கூட கிடையாதா? ஐயோ, இத பேங்க்ல கட்டக்கூடாது. இது கருப்பு பணம். கருப்பு பணமா? கருப்பா இருந்தா என்ன, வெளுப்பா இருந்தா என்ன, பணம் பணம் தானே. சரதாமா சரதா. நிறம் கருப்பானாலும் வெளுப்பானாலும் மனுஷன் மனுஷன் தானேப்பா. யூ நாட்டி பாய், யூ நாட். ராஜா, இந்த பணத்தை எடுத்துட்டு போய் நீ ஒரு பெரிய பங்களா வாங்குறேன்னு வச்சுக்க. அதாவது இந்த அரண்மனை மாதிரி வச்சுக்கிட்டேன். அந்த பங்களாவுக்கு முன்னாடி ஒரே குடிசைங்களா இருக்குன்னு வச்சுக்க. அதாவது எங்க குடிசைங்க மாதிரி வச்சுக்கிட்டேன். அந்த குடிசைங்களை பார்த்தா உன் மனசுல என்ன தோணும்? உங்களுக்கு என்ன தோணும்? அந்த குடிசைங்களை கொளுத்தணும்னு தோணும். கரெக்ட் கரெக்டுப்பா.
நமக்கும் அப்படிதான் தோணும். வெரி குட். கொளுத்துடும் தோணும். ஏய் என்னப்பா அது? ஏய் என்னப்பா அது? ஏய் நோட்டு பாது. கறி வியாபாரம் செய்யறவன் கை கருப்பா தான் இருக்கும். கருப்பு பணம் வச்சிருக்க மூஞ்சி கருப்பா தான் இருக்கணும். Naughty boy. என்னப்பா என்ன நடந்தது? What happened? பணத்தை கொடுத்து என்ன வாங்க பார்த்தாங்க. சபாஷ். எழுகவே படைகள் எழுகவே எழுகவே படைகள் எழுகவே விடியவே இரவு விடியவே எழுகவே படைகள் எழுகவே விடியவே இரவு விடியவே. உழைத்தீர்கள் முடிவென்ன ஆச்சு குனிந்து குனிந்து நடந்தீர்கள் ஊன்றிழுந்தாச்சு நெசவு செய்து கொடுத்தீர்கள் அடிமைகள் போல உடுத்திக் கொள்ள புடையில்லை இடுப்புக்கு மேலே அடுப்பு உள்ள பூனைக்கு அதுவும் இல்லை ஏழைக்கு அடுப்பு உள்ள பூனைக்கு அதுவும் இல்லை ஏழைக்கு. உழைக்கும் மக்களே ஒன்று கூடுங்கள் வேலை வந்தது கேள்வி கேளுங்கள் உழைக்க ஒருவன் பிழைக்க ஒருவன் என்ற விதியை கொடுத்துங்கள். எழுகவே படைகள் எழுகவே விடியவே இரவு விடியவே. ஆட்டம் போட்ட கூட்டம் இங்கு ஆட்டம் காண போகுது கேள்வி கேட்டு கேள்வி செய்ய வேளை வந்தது. எழுகவே படைகள் எழுகவே விடியவே இரவு விடியவே. வேதாந்தம் இனி இங்கு இல்லை சுரண்டி வாழும் ராஜாங்கம் நிரந்தரம் இல்லை உனக்கு எனக்கு போராட ஒருத்தரும் இல்லை சார்ந்து வாழும் வாழ்க்கை போல் சாபங்கள் இல்லை. பழைய விலங்கை உடைக்கிறேன் புதிய உலகம் படைக்கிறேன் வேட்டையாடவே சாட்டை வாங்குவேன் ஆழ்வு நீக்கவே தலைமை தாங்குவேன் சிதறி கிடக்கும் நெருப்பை சேர்த்து பழைய இருட்டை கொளுத்துவேன். எழுகவே படைகள் எழுகவே விடியவே இரவு விடியவே. ஆட்டம் போட்ட கூட்டம் இங்கு ஆட்டம் காண போகுது கேள்வி கேட்டு கேள்வி செய்ய வேளை வந்தது. ஆட்டம் போட்ட கூட்டம் இங்கு ஆட்டம் காண போகுது கேள்வி கேட்டு கேள்வி செய்ய வேளை வந்தது. எழுகவே படைகள் எழுகவே விடியவே இரவு விடியவே. எழுகவே படைகள் எழுகவே விடியவே இரவு விடியவே. என்னம்மா என்ன இதெல்லாம்? டாடி எதுக்கு இந்த நடிப்பெல்லாம்? உங்க பொண்ணோட உயிரை காப்பாத்தினவரோட உயிரை பறிக்கலான்னு பாக்குறீங்களா? நீங்க அவருக்கு காட்டுற நன்றி இதானா? நோட்டுகளே கத்த கத்த அவனுக்கு இனாம கொடுத்தோம். ஆனா அவன் அதை பத்த வச்சு சாம்பலாக்கி சிவருக்கு சுண்ணாம்பு அடிச்ச மாதிரி உங்க டாடி மூஞ்சிலே கறி பூசிட்டு போயிட்டான். எப்ப தன் சொந்த நாட்டை அந்நியனுக்கு காட்டி கொடுக்க துணிஞ்சிட்டாரோ அப்பவே அவராவே அவர் முகத்துல கரிய பூசிக்கிட்டாரு. ரேகா நான் உன்னை பெத்த அப்பாங்கறத மறந்துடாரு. அதுக்காக நான் அவமானப்படுறேன். நீயா இப்படி பேசல, அந்த வண்டிக்கார பையன் உன்னை இப்படி பேச வைக்கிறான். மிஸ்டர் ஹாரி, ரேகாவை அடிச்சு என்ன லாபம்? இந்த வியாஜை வேரோட ஒழிக்கணும்னா முதல்ல அந்த குதிரை வண்டிக்கார பையல ஒழிக்கணும். அவருக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா இங்க இருந்து 2 பணங்களை சுடுகாட்டுக்கு எடுத்துட்டு போகணும்.
ஒண்ணு அந்த சேரியில இருந்து, இன்னொன்னு இந்த மாளிகையில இருந்து. பாத்தீங்களா பாத்தீங்களா மிஸ்டர் கர்சன், நான் அவளை எவ்வளவு செல்லம் கொடுத்து வளர்த்தேன், அவன் என்ன பேசிட்டு போறா பாத்தீங்களா? மிஸ்டர் ஹாரி, அவளை தீர்த்துறதுக்கு ஒரே ஒரு வழி இருக்கு. லண்டன்ல இருந்து வர நம்ம ஸ்டோக் உங்க மகளை கல்யாணம் பண்ணி கொடுங்க. ஐயா ஐயா 2 மாசத்துக்கு முன்னால உங்க ஆளுங்க எங்க அப்பாவை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் அவர் என்ன ஆனாருன்னே தெரியல. தயவு செஞ்சு சொல்லுங்க ஐயா, அவர் எங்க இருக்காரு, என்ன ஆனாரு? ஐயா சொல்லுங்க ஐயா. சொல்றேன். ஐய, தொப்பிய அழுக்காக்கிட்டிய, இத யாரு சுத்தம் பண்ணி கொடுப்பா? என்கிட்ட கொடுங்க ஏசமா, நான் சுத்தம் பண்ணி கொடுக்கறேன். என்ன பாக்குற? போய் தொப்பி எடுத்துட்டு வா. காப்பாத்துங்கய்யா. ஐயா, உடம்புல மாட்டிக்கிட்டேயா. ஐயா, 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 காப்பாத்துங்கய்யா. அது வெறும் தண்ணி இல்லடா, ஐயா. உள்ள எல்லாமே புதகுழி. இந்த தண்ணியில விழுந்தவங்க யாருமே பொழைச்சதில்ல. நீ உங்க அப்பா அம்மாவை பார்க்கணும்னு ஆசைப்பட்டல, இப்ப போய் பார்க்க போற. இங்க யாராவது உங்க அப்பா அம்மாவை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களா? கஞ்ச பயலுங்க, உடம்புல ரத்தம் கூட அதிகமா வச்சுக்க மாட்டேங்கிறானுங்க. ஏய், சேரிக்கு போய் இன்னும் 100-200 பேரை புடிச்சிட்டு வாங்கடா. பொட்டி கக்கத்துல வச்சிருக்கேன், கிட்டன்னா சுத்தி சுத்தி வந்துருக்க. படுத்திருக்கம் பாயுல என் பக்கத்துல பாப்புள்ளோ. கொல்லாம கொள்ளாம அள்ளாம கிள்ளாம வெள்ளாம நாம் போட்ட ஜமுள்ள என்னாச்சு தானே மானே. பொட்டி கக்கத்துல வச்சிருக்கேன், விட்டணும்னா சுத்தி சுத்தி வந்துருக்க. சொத்தி போன பின்னாலோ ஏண்டி புள்ளிமாலே. பொட்டி கக்கத்துல வச்சிருக்கேன், விட்டணும்னா சுத்தி சுத்தி வந்துருக்க.
ராஜா மேல வாங்க வாங்க ஓடி ஏய் புறப்படுங்கடா. மிஸ்டர் ஹரி, உங்க பொண்ணு என்ன வேலை செஞ்சிருக்கான்னு கேளுங்க. நல்ல வேலை நாங்க போகலன்னா அந்த வண்டிக்கார பயலோட ஓடி இருப்பான். இனிமே இங்கே தப்பிச்சு போக முயற்சி பண்ண உன்னை கொன்னு போட்டுருவேன், ஜாக்கிரதை. நீங்க என்ன வேணும்னாலும் செய்யலாம், ஆனா என் மனசை மட்டும் ஒண்ணு செஞ்சிட முடியாது. ரேகா, நீ பேசுறத கேட்கும் போது உன்னை கண்டம் துண்டமா வெட்டி போடணும் போல இருக்கு. நீங்க என்ன பெத்த அப்பனா இல்ல கசாப்பு கடைக்காரனா? ஒண்ணு மட்டும் சத்தியமா சொல்றேன், நான் அந்த வண்டிக்கார ராஜாவை தான் நேற்றும் காதலிச்சேன், இன்னைக்கும் காதலிக்கிறேன், என்னைக்கும் காதலிப்பேன். ஜோ, இவளை எடுத்துக்கிட்டு போ. விக்கி சார், நம்ம கூட விளையாடுற அந்த சேரி பசங்க பரம்பரையே ஒழிச்சு கட்டணும். மிஸ்டர் ஹரி, அந்த வேலையை என்கிட்ட விட்டுருங்க, நான் பாத்துக்கிறேன். மண்குடிசையில் இருக்கிறவனுக்கு மாளிகையில் இருக்கிறவன் மேல என்னடா காதல் வேண்டி கிடக்கு? நீ கூட அன்னைக்கு கிளப்ல சைமண்ட் ஏதோ சத்தம் போட்டு பேசினியாமே. இப்ப நான் எதுக்கு வந்திருக்கேன் தெரியுமா? உன் சத்தத்தை அடக்கிறதுக்கு. ஐயோ, யாருமா உங்களுக்கு இந்த கொடுமை செஞ்சாங்க? ராஜா, ராஜா, வெள்ளக்கார சிப்பாயிங்க என்னையும் உங்க அப்பாவையும் நம்ம வீட்டுக்குள்ள தள்ளி
நெருப்பு வச்சுட்டாங்கப்பா. அவங்க சும்மா விட மாட்டேன். நம்ம வீட்டுல எரியற தீய வச்சு அவங்களை எல்லாம் கொளுத்திட்டு வந்துடுறேன். நின்னுப்பா, கொஞ்ச நேரம் என் கூட இருப்பா. நான் போறதுக்கு முன்னாடி இத்தனை வருஷமா என் மனசுக்குள்ள முள்ளா நெருடிக்கிட்டு இருக்கிற ஒரு உண்மையை உங்ககிட்ட சொல்லணும். நீ என் மகன் தான்ப்பா. ஆனா இந்த பாவி உன்னை பெத்த தாய் இல்லப்பா. ஆனா எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீதான் எனக்கு மகனா பிறக்கணுங்கிற பிரார்த்தனையோட நான் செத்துக்கிட்டு இருக்கிறேன்ப்பா. என்னமா சொல்றீங்க? உண்மைதான்ப்பா. நம்ம லட்சுமி தான் உங்க அநாத ஆசிரமத்துல இருந்து எடுத்துக்கிட்டு வந்து எங்ககிட்ட கொடுத்துச்சுப்பா. அழாத ராஜா, அழாத. நான் செத்ததுக்கு அப்புறம் கூட என் புள்ள அழக்கூடாது. ராஜா அழக்கூடாது. அம்மா, அம்மா, தூங்குமா. இந்த கொடுமைக்காரங்க இருக்கிற உலகத்திலிருந்து போயிட்டேங்கிற சந்தோஷத்துல தூங்குமா. நான் அழமாட்டேமா. ஒரு ராஜா நான் அழமாட்டேமா. சத்தியமா அழமாட்டேமா. நான் அழமாட்டேன். ராஜா அழமாட்டேம்மா. நான் அழமாட்டேமா. இந்த அனாதையை இத்தனை வருஷமா உயிருக்கு உயிரா வளர்த்தீங்க. உங்களை காப்பாற்ற முடியலங்கிற வேதனை என் நெஞ்சுக்குள்ள முள்ளா குத்திக்கிட்டே இருக்கு. உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்கின அந்த கொடுமைக்காரர்களை நான் சாகடிக்காம விடவே மாட்டேன். இது சத்தியம். லட்சுமி, என்னை பெற்றவங்க யாருங்கிறது உனக்கு மட்டும் தான் தெரியும்னு அம்மா சொன்னாங்க. அவங்க இந்த உலகத்துல எந்த மூலையில் இருந்தாலும் சரி, அவங்களை கொண்டு நீங்கிட்ட ஒப்படைக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. இதே மேல சத்தியம். சொந்தமில்லை பந்தமில்லை திக்கில்லாமல் நிற்கும் பிள்ளை துக்கம் தன்னை தீர்க்க வேண்டும் நீயே. மகாபுத்தை என்று பேர் படைத்த தாயே. சொந்தமில்லை பந்தமில்லை திக்கில்லாமல் நிற்கும் பிள்ளை துக்கம் தன்னை தீர்க்க வேண்டும் நீயே. மகாபுத்தை என்று பேர் படைத்த தாயே. என்னம்மா நீ இல்லையே நாயில்லையே, தாயில்லையே சேயில்லையே. சொந்தமில்லை பந்தமில்லை திக்கில்லாமல் நிற்கும் பிள்ளை துக்கம் தன்னை தீர்க்க வேண்டும் நீயே. மகாதுர்கை என்று பேர் படைத்த தாயே. ஆயிரம் கண்ணும் தேவி
துயர் மாற்ற வல்ல சக்தி இல்லையோ, வினையை பொடியாக்க வல்ல சூரம் இல்லையோ, ஏழை மீது கோபமோ என்ன உந்தன் தாபமோ, யார் கொடுத்த சாபமோ நான் கொடுத்த பாபமோ, கோயில் கொண்ட நீயும் என்ன கல்லில் செய்த ரூபமோ, சொந்தமில்லை பந்தமில்லை சிக்கில்லாமல் நிற்கும் பிள்ளை துக்கம் தன்னை தீர்க்க வேண்டும் நீயே, மகாபுத்தை என்று பேர் படைத்த தாயே என்னம்மா, நீ இல்லையே தாயில்லையே, தாயில்லையே சேயில்லையே. வழங்கும் எனது குறையை கேளடி, எரிந்து கிடக்கும் உறவு இரண்டை இணைத்து காட்டடி, திசைகள் ஓரும் பிரிந்து அலைந்த தாயை கொண்டு வா, புலியில் ஏறி புவனம் முழுதும் பவனி சென்று வா, அவரினால் என் மேனையில் சூலம் கொண்டு பாய்ச்சுவேன், நாடி நரம்பு அனைத்தையும் சூடம் கொண்டு காய்ச்சுவேன், இரண்டு மனதில் பிறக்குமா இதய கதவு திறக்குமா, இளைய மனம் குடிக்குமா விழிகள் மூடி கிடக்குமா. இவங்க ராஜா, அம்மா அம்மா, ராஜா, இத்தனை வருஷமா நான் கடவுளை கும்பிட்டது வீண் போலப்பா, கடவுள் உன்னை எனக்கு திருப்பி கொடுத்துட்டாரு. ஆமா அம்மா, அப்பா. சேதுபதி, என் தலை போனாலும் யாருக்கு தலை வணங்க மாட்டேன் சொல்லுவியே. ஜெனரல் ஹர்சன், உயிரோட இருக்கிறவங்க தலையை சீவிதான் எனக்கு பழக்கம். நீங்க என்னடான்னா பொம்மை தலையை சீவிட்டு இருக்கீங்களே. சார், நாம செத்து பண்ண நினைச்ச வண்டிக்கார பையன் இன்னும் உயிரோட தான் இருக்கானா? இங்க இருந்து ஓடி போன கிழமை அவனோட அம்மாவா, சேதுபதி அவனோட அப்பாவா? சேதுபதி உண்மையிலேயே அவனுடைய அப்பனா இருந்தா அவனை காப்பாத்த அந்த வண்டிக்கார பையன் நிச்சயமா இங்க வருவான். ராஜா, மாவீரன், லட்சுமி, லட்சுமி, புத்திக்கு கிட்ட போச்சா? மூணு பார்த்த ஏமாந்துட்டு இல்ல. வெல்கம் டு யூ குதிரை வண்டிக்காரா. உங்க அம்மா விலாசம் கொடுத்து சரியான இடத்துக்கு தான் அனுப்பியிருக்க. உன்னை பாக்குறதுக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு. விளக்க தேடி வந்து விடுற விட்டில் பூச்சி மாதிரி ஆயிட்டியே. இவனை இழுத்து கொண்டு போய் கட்டுங்கடா.
வணக்கம் மேடம் எலினா. நான் ஒரு முக்கியமான விஷயம் பேச வந்திருக்கேன். என் புருஷனை ரொம்ப காலமா ஜெயில போட்டு சித்திரவதை பண்ணிட்டு இருக்காங்க. அவரை விடுதலை பண்ண போன என் மக ராஜா என்ன ஆவானும் தெரியல. நீங்க தான் எப்படியாவது அவங்க 2 பேரும் என்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும். நீங்க எங்களுக்கு எப்பவும் உதவி செஞ்சுட்டு வந்திருக்கீங்க. அதனாலதான் இன்னைக்கு இவங்களுக்கு உதவி செய்ய யாருமே இல்ல. நீ உன் புருஷனையும் புள்ளையும் பார்க்கணும்னு ஆசைப்படுறல, உன்னை கூட்டிட்டு போறேன். உன்னை அவங்க இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டா உங்க எல்லாருக்கும் மொத்தமா சேர்த்து முடிவு கட்டிடலாம். அம்மா ராஜா எப்படி பாருக்க? வா ராஜா வா. உங்க அம்மா உங்ககிட்ட என்னமோ பேசணும்னு சொன்னாங்க, பேசு. நீங்க எப்படி வைங்க? அதெல்லாம் இருக்கட்டும். அங்க இருக்கிற ஊசி எடுத்து என் உடம்புல இருந்து ரத்தத்தை எடு. என்னமா சொல்றீங்க? ஏழைங்க உடம்புல அதிகமா ரத்தம் இருக்க கூடாதான், அப்பப்போ எடுத்துடணுமா? எடுத்துரு. எனக்கு தெரியும், இதெல்லாம் நீங்க நடத்துற நாடகம். என் உடம்புல இருக்கிற கடைசி சொட்டு ரத்தம் கீழே விழுந்தாலும் சரி, என் அம்மா உடம்புல இருந்து ஒரு சொட்டு ரத்தம் கூட நான் எடுக்க மாட்டேன். ராஜா நான் சொல்றேன், எடுக்க போறியா இல்லையா? ஆண்டவனை வந்து சொன்னாலும் சரி, என்னால் எடுக்க முடியாது. நான் சொல்லி நீ கேட்க மாட்ட இல்ல? உன் வாழ்க்கையில எனக்காக ஏதாவது நல்லது பண்ணணும்னு நீ நினைச்சிருந்தா என் உடம்புல இருந்து ரத்தத்தை எடு. ஏன் எதுக்கு நல்லா கேட்காத, இது ஏன் மேல சத்தியம். ஏய், சங்கிலியை அவுத்து விடுங்கடா. துர்கா, என் துர்கா உடம்புல இருந்த ரத்தத்தை எடுக்கிற, அவ உடம்புல இருந்து எடுக்கிற ஒவ்வொரு சொட்டு ரத்தத்துக்கு நீ பதில் சொல்லித்தான் ஆகணும். என்னைக்காவது ஒரு நாள் உன் உயிரை எடுக்காம நான் விட மாட்டேன். ஐயோ பாவம், கட்டின பொண்டாட்டி உடம்புல இருந்து ரத்தத்தை எடுக்கிறத பாக்கும்போது சேதுபதி ராஜாவுடைய மனசு துடியா துடிக்குது இல்ல? இவரை ஏண்டா இங்க கூட்டிட்டு வந்தீங்க? இன்னும் அந்த அம்மா உடம்புல இருந்து 5 பாட்டில் ரத்தம் எடுக்கணும். அத பார்த்தா இவர் மனசு தாங்காது. சீக்கிரமா கூட்டிட்டு போங்கடா. நீ எடுப்பா. உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன். நாளைக்கு மாளிகைக்கு வெளியில இருக்கிற கூண்டுல உனக்கும் சேதுபதிக்கும் சண்டை நடக்கும். அதுல எவன் பொழைக்கிறானோ அவனுக்கு விடுதலை கிடைக்கும். யாரு பொழைக்கிறா யாரு சாகுறாங்கிறத நான் பார்ப்போம். என் உயிரை கொடுத்தாவது என் அப்பாவுக்கு விடுதலை வாங்கி கொடுப்ப, இது சத்தியம். அப்போ அவங்க கூட சண்டை போடாமலே உயிரை விடுறேங்கிறியா? என்னை பெற்றவங்களுக்காக எத்தனை ஜென்மங்க எடுத்தாலும் ஒவ்வொரு ஜென்மத்திலையும் அவங்களுக்காக என் உயிரை கொடுக்க நான் தயாரா இருக்கேன். சேதுபதியோட நீ சண்டை போட மாட்டேன் மாட்டேன் மாட்டேன். சேதுபதி கூட சண்டை போட ஒத்துக்கிற வரைக்கும் உன்னை நாங்க சித்திரவதை செஞ்சுக்கிட்டே இருப்போம். உங்களை உயிரோட பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு உயிரே வந்திருக்கு. இது பாருங்க, நாளைக்கு நீங்க சேதுபதியோட சண்டை போட்டுதான் ஆகணும். அப்படி நீங்க சண்டை போடல, அது வீரம் இல்ல, கோழத்தனம். இத சொல்லிட்டு போகத்தான் நான் வந்தேன். என் அப்பாவை என் கையாலேயே கொண்டு சொல்றியா? இல்ல, அவங்க திட்டம் பூராவும் நான் ஒட்டு கேட்டுட்டு தான் வந்தேன். நாளைக்கு உங்களோட சண்டை போட போறது உண்மையான சேதுபதி இல்ல, அவரை போலவே முகமுடி அணிஞ்ச வேற ஒருத்தன் தான். இந்த முகமுடி விளையாட்டு தான் என்ன ஏமாத்தி இப்படி கைதியாக்கிடுச்சு. நாளைக்கு நடக்க போற சண்டையில அவன் யாரா இருந்தாலும் சரி, அவனை என் கையாலேயே சாகரிக்காம விட மாட்டேன். ராஜா, நான் வரேன். நான் ரூம்ல இல்லைன்னா என்ன தேடி வந்துருவாங்க. நிறுத்து
நிறுத்து. ஸ்டாப் இட், ஸ்டாப் இட். ஏண்டா அடிக்கிறீங்க? இன்னும் கொஞ்சம் நேரத்திலே அவங்க சேதுபதி கதி என்ன ஆக போகுதோ அவங்களே அவங்க கண்ணார பார்த்து ரசிக்கிட்டோம். அவங்க கூட சேர்ந்து நானும் ரசிப்பேன். எங்க அந்த சின்ன பையன் தேச துரோகி? திருத்தி சொல்லு. தேச துரோகி இல்ல, இந்த தேசத்தை ஒரு நாள் காப்பாத்த போறவன். என் கை இந்த நாட்டை காப்பாத்துறதுக்கு மட்டும்தான் கத்தி எடுக்கும். ஆனா இன்னைக்கு ஒரு துரோகியை கொல்றதுக்காக கத்தி எடுக்க. வலிக்குதா? மனுஷனுக்கு தான் வலிக்கும், மாவீரனுக்கு வலிக்காது. மாவீரன் உன் நெஞ்சில எழுதினது யாரு? என் நெஞ்சில் எழுதக்கூடிய தைரியம் என்னை போல இன்னொரு மாவீரனுக்கு தான் இருக்கும். முகமுடி அணிஞ்சிட்டு வந்து நான் தான் சேதுபதியின் ஊரை ஏமாத்திருக்க உனக்கு இதெல்லாம் புரியாது. கையில ஆயுதம் இல்லாதவங்க கூட சண்டை போட எனக்கு பழக்கம் இல்ல. இந்தா கட்டி எடுத்துக்கோ. என்ன பாக்குற? ரத்தம் வருதேன்னு பாக்குறியா? முகத்துக்கு மேல முகமுடி இருந்தா இப்படி ரத்தம் கொட்டாதுப்பா. முகமுடி தான் கிழிஞ்சு போயிருக்கும். அப்ப நீங்க ராஜா சேதுபதி. என்னைய பார்க்காத, அவங்க சந்தேகப்படுவாங்க. முதல்ல நாம இங்கிருந்து தப்பிச்சாகணும். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. நல்லா சுட்டு கொல்லுங்கடா.
ஒண்ணும் பண்ணிய இப்ப வந்துடுறேன். துர்கா உனக்கு ஒன்னாகலையே. என்ன காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. சேவ் மீ ப்ளீஸ், சேவ் மீ ப்ளீஸ். காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க ப்ளீஸ், ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க. ப்ளீஸ் சேவ் மீ, ப்ளீஸ் காப்பாத்துங்க ப்ளீஸ். வண்டிக்கார பையலே, ஜோசர், ஜோசர் என்ன மன்னிச்சிரு, என்ன மன்னிச்சிரு. அந்த குதிரை வண்டிக்கார பையன் நிச்சுதான் சுட்ட. என்ன மன்னிச்சிரு, என்ன மன்னிச்சிரு. நீ வெள்ளைக்காரங்க கிட்ட கை கூலியா இருந்து ஏழைங்களை கொடுமைப்படுத்துறதுக்காக. இது
என்னை வளர்த்த தாய் தகப்பனாரே அநியாயமா சாகடிச்சதுக்காக, இது என் தாயை கொடுமைப்படுத்துறதுக்காக, இது என் அப்பாவை வருஷக்கணக்கா செக்கலிக்க வச்சு சித்தோடு பண்ணதுக்காக உன்னை நான் சாகடிக்காம விடவே மாட்டேன். ராஜா என்ன காப்பாத்து, ராஜா என்ன காப்பாத்து. ஏன் லட்சுமி நின்னுடுச்சு? ஆமா, ஏன் லட்சுமி எங்க நின்னுட்ட? ஐயோ, தெரியாதனமா மறுபடியும் இதே எடுத்துக்கொண்டோமே. ரொம்ப ஆபத்தான இடமாச்சே இது. புடி 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 லட்சுமி, அம்போது விட்டுட்டு போயிடுச்சியா? பாத்தியாயா, XYZ லூயிஸ் ஜான்சன், உனக்கு கொஞ்சம் கூட புத்தியே கிடையாதியா? நான் அன்னைக்கே சொன்னேன், கேட்டியா? ஒரு நாள் லட்சுமி உன் குதிரை எழுதுன்னு போயிடும், அப்ப நீ அந்த இடத்துல தொங்க வேண்டிய இருக்குன்னு. எங்க கேட்ட? இப்ப பாத்தியா, அந்த இடத்துல தொங்குற தொங்கு. உனக்கு பரவாயில்லையா? நானே தப்பு பண்ணேன் பாத்தியா? மாப்பிள்ளை குளத்துல நடு ரோட்ல நிக்கிறேன், நம்ம எப்படியா உள்ள போவேன்? பரவாயில்லையா? நம்ம துரை இருக்கா, மானத்தை காப்பாத்துருமா? துரை என்ன போலாமா? இது நான் மட்டும் வெக்கம் இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்டேனா? இப்ப என்ன பண்ணணும்ங்கிற? கூட்டாயா கூட்டாயா, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஒன்னும் கவலைப்படாத, நான் இருக்கேன். வாங்கடா வாங்க என் வண்டிக்கு பின்னாலே, வாங்கத்தான் போறேன் வெற்றி மாலைய கை மேலே. மாவீரம் பேர சொல்லி வணங்கு 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 வணங்கு, மாவீரம் வண்டி வருது ஒதுங்கு 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 ஒதுங்கு.